விஜய் வீட்டுக்கு வந்தோனே காவேரி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி மனசு வருத்தப்படுறாரு. உன் அக்காக்காக உன் மாமா எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரு பார்த்தல. நைட்டும் பகலும் தைக்கிறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ண தான் நைட்டெல்லாம் நான் அவர் கூட இருந்தேன். ஆனா நான் தூங்கிட்டேன். அவர் தான் அவ்வளோ வேலை செஞ்சாருன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்றாரு. இதை கேட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. என் அக்கா எப்படி தான் இப்படி இருக்காளோ தெரியல. என் மாமாவை கஷ்டப்படுத்திட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வர நம்ம குமரன் கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. கங்கா, எனக்கு இன்னும் நீ ப்ளவுஸே தைச்சு கொடுக்கல, அதுக்குள்ளே என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்களோ, என்னதான் வேலை உங்களுக்கு, உங்களோட வேலை எல்லாமே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. அதுக்கு குமரன் நான் கண்டிப்பாக தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த சூழ்நிலை குமரன் நைட்டும் பகலும் ஒர்க் பண்ணுறாரு. அவங்களுக்கு உதவியாக நம்ம 2 சகலையுமே ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம நிவீனும் குமரனும் அடுத்து நல்லபடி அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறாரு. அதனால் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ நல்லா பண்ணி கொடுக்குற யாருமே கிடையாது. உங்களை பார்க்கும்போது நான் எங்கே முடிச்சு கொடுக்க மாட்டேங்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த அளவு சூப்பராக முடிச்சு கொடுக்க எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துட்றாங்க. அதை பார்த்துட்டு குமரனுக்கு அப்படியே கண்லேருந்து தண்ணியாக கொட்டுது. நீங்கள் 2 பேர் தான் இதுக்கெல்லாம் காரணம், எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிவினையும் குமரன் நிவினையும் நம்ம விஜயையும் கட்டிக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் உழைப்பு தான் காரணம். நாங்கள் என்ன பண்ணோம், சும்மா தான் கூட இருந்தோம். நாங்கள் எந்த உதவியுமே அவ்வளோவா பண்ணவே பண்ணல. இல்லை இல்லை, நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நான் நகை கடைக்கு போகணும் அப்படின்னு. நகை கடைக்கு ஆமாம் சரி போகலான்னு, ஒரு நல்ல தெரிஞ்ச நக்கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போகிறாங்க. என்னென்ன வாங்க போகிற, ஒட்டியானமா என்னென்ன சொல்கிற, ஒட்டியானமா வாங்க போகிற? ஆமாம், கங்கா என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டது இதுதான், அவள் ஆசைப்பட்டு கேட்டதே நான் வாங்கி கொடுக்க போகிறேன். என்ன நீ ஒட்டியானில் எதுக்குன்னு, இங்கே பாரு நிவின், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே வாங்கிடுவோம் அப்படின்னு. சரி அவருக்கு என்ன விருப்பமோ அதே வாங்கிட்டோன்னு விஜய் சொல்கிறாரு. அடுத்து ஒட்டியான செலெக்ஷன் பண்ணி வாங்குறாங்க. என்னடா இது இவ்வளோ காசு ஆகுது பின்ன எப்படின்னு, ஒட்டியானம் இடுப்புக்கு போடுறது, அது காசு அதிகமாக தானே ஆகும். சரிடா, மீதி காசு இருக்குது, அந்த காசுலாம் மற்ற செலவுகள் எல்லாமே கங்காவுக்கு ஒரு பெரிய திருமண மண்டபத்தில் தான் இதெல்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, கவலை விடுங்க பிரதர், அதெல்லாம் நான் புக் பண்ணியாச்சுன்றார் விஜய். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், என் ஃப்ரெண்டோட மண்டபம் இருந்தது, அதை ஏன் நான் புக் பண்ணிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஏன் விஜய் இப்படி பண்ணீங்க, நான் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணிப்பேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம் பிரதர், முதல்ல ஆக வேண்டிய செலவு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போயிட்டு இந்த கிஃப்ட்டை உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. இப்போ நான் கொடுக்க போகிறதில்ல, ஃபங்க்ஷன் அப்போ தான் நான் கொடுக்க போகிறேன். ஃபங்க்ஷன் அப்போவா? ஆமாம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, கங்கா எல்லாமே எடுத்து போட்டுட்ருக்காங்க, எல்லா நகை, அதுக்கப்புறம் எல்லாமே ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு பக்காவாக வராங்க. அப்போ குமரன் கங்கா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றாங்க. இங்கே பாரு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அந்த ஒட்டியானத்துக்கு போட்டு விடுறாரு. நம்ம கங்காவுக்கு அதை பார்த்து கங்காவுக்கு ஒன்றுமே புரியல. இது எப்படிங்க கோல்டா? இது கோல்டு தான் கங்கா, இது எப்படி யாராவது கொடுத்தாங்களா, விஜய் இதை காசு கொடுத்தாரு அவங்கள வாங்கிறதுக்கு அப்படின்னு. அதெல்லாம் இல்லை கங்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு ஒன்றுமே புரியல கங்காவுக்கு. அக்கா, மாமா என்ன நினச்ச, அவர் உனக்காக 4 நாளாக தூக்கம் கூட இல்லாமல் தச்சிருக்காரு, பெரிய ஆர்டரை முடிச்சு கொடுத்துருக்காரு, அதில் பணத்துக்கு தான் உனக்கு ஜாமாக இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு, அதே டைமில் உனக்கு ஒட்டியானமும் வாங்கியிருக்காரு அப்படின்னு. அப்படியே ஒன்றும் புரியாமல் கங்கா முடிக்கிறாங்க. உன்னை விஜய் சொல்கிறாரு, எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாருன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப பெருமையாக குமரனை சொல்கிறாரு. என்ன கங்கா, இப்போ அது ஒத்துக்கினியா? நான் ரொம்ப மோசம் இல்லை கங்கா, உனக்கு ரொம்ப பிடிக்கலனாலும் ஓரளவு உனக்கு செய்யணும் தான் நான் ஆசைப்பட்றேன் கங்கா அப்படின்னு. அப்படியே அழுறாங்க. சாரிங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல கங்கா அப்படின்னு, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லையா கங்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்றாங்க கங்கா. உன்னே பாத்தியாடி, இப்போ அது தம்பியை புரிஞ்சுக்கோ, அவரை பற்றி எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறதாண்டி உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சாரதா. சரின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. காவேரி விஜய் பார்த்து நன்றி சொல்கிறாங்க. உண்மையிலே செம்மங்க மாமா, நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீங்கள் இந்த அளவு அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நீங்களும் சூப்பர் தாங்க அப்படின்றாங்க. உங்கள் மாமாவது ஒட்டியானா உங்கள் அக்காவுக்கு வாங்கி கொடுத்தாரு, நான் தான் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலையே காவேரி அப்படின்னு. அதுதான் எனக்கு சூப்பரான இந்த செயின் வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல, அது போதாதா எனக்கு, உனக்கும் ஆசையாக இருந்தால் சொல்லு காவேரி, ஒட்டியானலாம். ஐயோ நீங்கள் வேறங்க, எனக்கு நகை போடவே ஆசை இல்லை, இதில் ஒட்டியான வேற நான் ஆசைப்பட்றேன்னா, நீங்கள் வேறு, எனக்கு நகையெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத பலூன் நான் நினப்பேன், என்னை போய் ஆசைப்பட்றேன்னு சொல்கிறீங்க பாருங்கள் அப்படின்னு சிரிக்கிறாரு. நீ வித்தியாசமான பொண்ணு தான் காவேரி அப்படின்னு. பின்ன வித்தியாசமான பொண்ணு தான் நான், எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் இல்லையே அப்படின்றாங்க. பரவாயில்ல, என் பொண்டாட்டி இதில் சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு விஜய். எல்லாருமே கிளம்புறாங்க.